மெடிக்கல் கோடிங்கில் வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. பிஸ்னஸ்க்கு வந்து இது மெயின் திங். அப்போ ஏதோ போடுறீங்க, ஆனால் வந்துடுது ஆன்சர். அந்த லீவ் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு MBA HR வந்து ட்ரை பண்ணேங்க. எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ போஸ்டர் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக 5000 3 to 5000 தாங்க என்னுடைய பட்ஜெட். ஏன்னா நம்ம ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் பற்றின ஐடியாஸ் கொஞ்சம் ப்ளஸ் வந்து என்னையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நான் எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆனேன், எது வந்து எனக்கு வந்து இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வந்து இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பற்றி சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜீவாலக்ஷ்மி, ஃபுல் நேம். ஸோ எல்லோரும் ஜீவான்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் என்னோடய சேனல் நேமும் ஜீவா லைஃப் ஸ்டைல்னு வச்சுருக்கேன். என்னோடய எஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து MBA HR பண்ணியிருக்கேன். ஸோ பிஎஸ்சி ஜுவாலஜியை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மெடிக்கல் கோடிங் வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மெடிக்கல் கோடிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஐடி மாதிரியே இந்த மெடிக்கல் கோடிங்கிற ஃபீல்டுமே வந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதாவது நான் ஒர்க் ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. மெயினான பெரிய பெரிய ஆஃபீஸ் தான் வந்து இப்போ நிறைய வந்து சப் பிரான்ச்சஸ் அண்ட் வந்து குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிக்கல் கோடிங்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஜாப் தான். இதை நான் ப்ரமோட் பண்ணல, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் கோடிங்கில் வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ்குள்ளே வரத்துக்கான ஐடியா வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு நம்ம தனியாக வந்து போகணும் அப்படின்றது தான் நமக்கு தோணும். ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளுடைய வழியில் நம்ம போகணும், நம்மளுடைய யோசனைகளை வச்சு தான் நம்ம போகணும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இதிலிருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோடைய ஹாப்பினஸ்ஸே வந்து வேறங்க. நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்குறதோ, அண்ணன் தம்பி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஓனாக ஏர்ன் பண்ணி அதுலேருந்து ஒரு மணி வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து ரொம்ப வந்து தனியாகவே இருக்கும். கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 10th படிக்கும் போதே டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டேங்க. ஸோ டெய்லரிங் வந்து 10th லீவில் ஒரு 2 month நமக்கு லீவ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 10th லீவ்லேயே வந்து நான் டெய்லரிங் கிளாஸஸ் போயிட்டு அதில் வந்து ப்ளவுஸ் அண்டு டாப்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ண வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் +1 லீவில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, +1 லீவில் வந்து கண்டினியூஸாக மறுபடியும் அதே லீவில் வந்து நமக்கு வந்து மென்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஷர்ட்டு அண்ட் ட்ரௌசர், பேண்ட் இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஆல்ரெடி பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டெய்லர் கிட்ட போய் நான் கற்றுக்கல. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்குமே ஸ்டிச் பண்ண தெரியும், பட் எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவங்க யார்கிட்ட கற்றுக்கினாங்க பார்த்தீங்கன்னா, பேச முடியாத ஒருத்தவங்க கிட்ட வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்குமே தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக போனேன். எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, பட் ஏதோ நான் கற்றுக்கிட்டேங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சுடிதாரு, ப்ளவுஸ் எல்லாமே அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தேவைக்கு நான் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் வந்து மணி சேவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, +2 லீவில் என்ன பண்ணேன்னா, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எம்ப்ராய்ட்ரி கற்றுக்கிட்டேன். ஸோ +2 லீவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே பேசிக் வந்து இப்போ தான் நமக்கு ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துறாங்க. கம்ப்யூட்டர் பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் 2012, 11 அந்த மாதிரிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ன்றது கொஞ்சம் நல்லா பிரபலமாக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக வீட்டில் நமக்கு சொல்லி நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி போயிட்டு ஒரு DCA, டேலி, அப்புறம் C++ அந்த மாதிரி லேர்ன் பண்ணேன். C++ வந்து சுத்தமாக ஏறாதுங்க. ஏன்னா நான் ஃபுல்லாகவே சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால எனக்கு சுத்தமாக ஏறாதுங்க. டேலியும் புரியாதுங்க. ஏன்னா நான் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுத்தேன் வந்து +2ல். ஸோ அதனால் ரெண்டுமே எனக்கு வராது. பட் அதுலேருந்து நமக்கு வந்து டேலியை நீங்கள் லேர்ன் பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்கௌண்ட் ஸ்கில் வரும். நமக்கு அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் பேட்டர்னில் தான் வரும். எதை நம்ம பண்ணால் வந்து பேசிக் ஸ்கில் வந்து நமக்கு வந்து +1 +2 நான் படிக்கலைங்க. 10th ஃபுல்லாகவே வந்து அந்த 5 சப்ஜெக்ட் தான் வரும். +1 +2 வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி வித் மேக்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த டேலி, அக்கௌண்ட்ஸு,
அது அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இது மெயின் திங். அக்கௌண்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ கிரெடிட் ஆகுது, எவ்வளோ டெபிட் ஆகுது, எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்ண விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணணுன்ற ஒரு ஆள் கிடையாது. நான் வந்து புது விஷயம் வந்தால் புது விஷயத்துலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் நான் வந்து இப்போ ஒரு புது விஷயம் நமக்கு சொல்கிறேன், அதாவது நமக்கு தெரியாத விஷயத்த வந்து யார் என்ன சொன்னாலும் நான் அதை லிசன் பண்ணிப்பேன். பட் வந்து அது பிளைண்டாக நான் பிலீவ் பண்ண மாட்டேன். பட் நமக்கு தெரியும், ஓகே இதை பண்ணால் இது வந்து சரியாகும். டேலி தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ் பசங்க தான். பட் எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் நான் போனேன், அதில் வந்து எனக்கு டேலி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க. C++ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படி தான் அது நீங்கள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக புரியலைங்க. ஏதோ போடுறீங்க ஆனால் வந்துடுது ஆன்சர், எனக்கு அது சுத்தமாக தெரியல. ஸோ அப்படி வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு தான். ஸோ அது கொஞ்சம் ஸ்கில் கொஞ்சம் அதில் இருக்குது. ஸோ நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து படித்து தான் நமக்கு இது வரணும்னு கிடையாது. நமக்கு அங்கங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ரீகால் ஆக ஆரம்பிக்குங்க. ரீகால் ஆகி நமக்கு வந்து தேவைப்படுற இடத்துல அது யூஸ் ஆகும். ஸோ அக்கௌண்ட்ஸ் விஷயம் வந்து இப்படி தாங்க எனக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 லீவில் வந்து இந்த மாதிரி போனேங்க. அப்புறம் நான் வந்து காலேஜ் போனேன். காலேஜ் போன டைமில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பியூட்டிஷியன் படிக்கணும்னு ஆசை. அப்போத்துலேருந்தே வந்து நம்ம வந்து ஓனாக எதனா ஒன்று பண்ணணுன்றது வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ வந்து நமக்கு வந்து பியூட்டிஷியன் பண்ணோம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மேக்கப் கான்ஷியஸ்லாம் கிடையாது, மேக்கப் ஸ்கில்லும் எனக்கு கிடையாதுங்க. பட் எனக்கு பியூட்டிஷியன் பண்ணணும்னு ஆசை. ஸோ பியூட்டிஷியனுக்கு வந்து மணி கொடுத்து அப்போதைக்கு போக முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே வந்து நிறைய வந்து சொல்லி கொடுப்பாங்க. எம்ப்ராய்டரி அண்ட் பியூட்டிஷியனு, டெய்லரிங் அப்போல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பயுமே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் ஸ்கூல் பக்கத்தில், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க படித்தேன். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய நலக்கூடம்னு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸு, டெய்லரிங் கோர்ஸு, எம்ப்ராய்டரி கோர்ஸு இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய அன்லக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன டைமில் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து வந்து எம்ப்ராய்டரி கிளாஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து என்ன பண்ணுறது, சும்மா இருக்கிறதுக்கு நம்ம போய்ட்டு எம்ப்ராய்டரியாவது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி கிளாஸுமே நான் வந்து கற்றுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் இப்போ வரைக்குமே பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து நான் போகல, கற்றுக்கவும் இல்லை. எனக்கு அதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. மேபி நான் வந்து கிளாத்திங் பண்ணுறதுக்காக தான் எனக்கு அது நடந்துதானோ எனக்கு தெரியல. எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னுமே வந்து எங்கேயுமே கிளிக் ஆகலை. அதுக்கப்புறம் ஓகே நான் வந்து இப்போ டெய்லரிங் கற்றுக்கிட்டேன், எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டேன், அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டேங்க. ஸோ இது 3 வந்து நான் லீவ் டைமில் வந்து இதை வந்து ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். டைமை வந்து அந்த லீவ் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு இது கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து காலேஜும் முடிச்சதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது என்ன பண்ணேன், வேலைக்கு போயும் நான் சும்மா கிடையாது போனேன். ஸோ ஒமேகாவில் போகும்போதே நான் என்ன பண்ணேன்னா MBA HR வந்து ட்ரை பண்ணேங்க. கரஸில் தான் நான் பண்ணேன் MBA HR. ஸோ MBA வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், அது போயிட்டு இருந்தது. நடுவில் வந்து டைப்ரைட்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே கிடையாதுங்க, எதனா ஒன்றுத்தில் வந்து கமிட் ஆகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் டைப்ரைட்டிங் இங்கிலீஷில் வந்து லோயர் முடித்தேன், ஹையரும் முடித்தேங்க. ஸோ டைப்ரைட்டிங்கும் முடிச்சுட்டேங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒமேகாலேருந்து வேறு ஆஃபீஸ் மாறும்போது என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்த டைமும் எனக்கு வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா, நமக்கு எக்கனாமிக்கலுக்கு சப்போர்ட் வேணுன்றனால தான் நம்ம எல்லாருமே ஜாப் போகிறோம். பட் என்னுடைய பேசிக் என் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் தான். ஸோ நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் லீவுக்குன்னு ஒருத்தவங்கிட்ட கேட்குறதுக்கும், நம்ம ஷாப்போ நம்மளுடைய பிஸ்னஸும் இருக்கும்போது நமக்கு வேண்டிய லீவை நம்ம எடுத்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்து என்னுடைய எல்லாருமே அதான், நம்ம வந்து MNC கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு மந்த்லி டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம லோன் எடுத்திருப்போம், கடன் வாங்கியிருப்போம், வட்டிக்கு வாங்கியிருப்போம், நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் கமிட்மெண்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபேமிலியும் இருக்குன்றப்ப நமக்கு MNC கம்பெனியில் போய் நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும். பட் இந்த ஒர்க் பண்ணுற டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மணி வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ்க்குள்ளே நான் சாலிடாக போகணுன்றது எனக்கு வந்து ஷோர் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து வீட்டுக்கு வர இன்கம்மே வந்து வீட்டுக்கே சரியாக போயிடும். ஸோ அதனால் வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தது. இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல் மேக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப்பில் நிறைய வருங்க ஜுவல் மேக்கிங். ஸோ அந்த மாதிரி ஆர்னமெண்ட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணி ஓனாக க்ரியேட் பண்ணி இந்த
தனித்தனியாக பீட்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும், பெண்டன்ட்லாம் இருக்கும். ஸோ பெண்டன்ட்லாம் வந்து பாரிஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, சவுகார்பேட்டில் தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு யூடியூப்பில் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது தப்பாக வரும், செகண்ட் பண்ணும்போது தப்பாக வரும். ஸோ அதை நம்ம செஞ்சு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்து நம்ம போடுறத பார்த்து 4 பேர் கேட்பாங்க, இது எப்படி, இது நல்லா இருக்கு எங்கே, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் தான் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து அந்த பெண்டன்ட் அந்த ஜுவல் மேக்கிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இயரிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். இயரிங் எனக்கு சூப்பராக போச்சு. எனக்கு த்ரெட் இயரிங் அப்போது ட்ரெண்டிங்காக இருந்ததுங்க. அப்போ வந்து த்ரெட் இயரிங் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. ஸோ த்ரெட் இயரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் தனியாக பெண்டன்ட் வச்சு செட்டு பண்ணேன், அப்புறம் ஆரம் பண்ணேன், அப்புறம் வந்து ப்ரைடல் செட், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி நான் சேலும் பண்ணேன். எனக்கு பொருளுக்கு நல்லாவே போயிட்டு இருந்தது. என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செஞ்சு விற்கிறத விட வாங்கி விற்கும் போது வந்து அதில் ப்ராஃபிட் வந்து நமக்கு லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம செஞ்சு விற்கிறத விட வாங்கி ரெடிமேடாக வாங்கி வைக்கும்போது அதில் குவாலிட்டிலாம் யாரும் பார்க்க மாட்றாங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து ஆர்னமெண்ட் செஞ்சு விற்றேங்க. பட் அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியோடு நான் கொடுப்பேன். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட்டு. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் நிறைய வந்து அங்கேருந்து ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரைடல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 1200 போட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த கலெக்ஷன் நான் வந்து இருந்தால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். 1000. பட் இன்னும் வரைக்குமே ஸ்டில் நான் ஓப்பனாக என்னுடைய சாமி, எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சாமி சிலைக்கு போட்டிருக்கேன் நான். அது வந்து இன்னுமே கருக்கல, நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 years இருக்குங்க, 7 to 8 years இருக்கும், நல்லா இருக்குது. ஆனால் நம்ம பேக்கிங்கில் வாங்கி அதே பேட்டர்னில் 500க்கும் விற்கிறாங்க, 200க்கும் விற்கிறாங்க, 300க்கும் விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கருத்துரும். கொஞ்சம் அவங்க கவர்லேருந்து எடுத்து போட்டாலே கருத்துரும். பட் நான் வந்து பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் 8 years ஆகியுமே ஓப்பன் நான் வந்து போட்டிருக்கேன், என்னுடைய சாமி சிலைக்கு போட்டிருக்கேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கருக்கில் கொள்ளலை, அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ இது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் என்னன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நான் வந்து குவாலிட்டியாக பண்ணேன். இப்போ என்னுடைய அனுபவத்தில்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியாக வாங்குறவங்களும் ஒரு சர்டன் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க பட்ஜெட், அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள்ஸை நம்ம பிரிச்சுக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் போகணும். இப்போ வந்து ஒரு 3 டைப்பில் இருக்கா, 3 டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படின்னா லோ, மிடில், ஹைன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நான் பண்ணது வந்து ஹை ப்ராடக்ட். ஸோ ஹை ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருக்கவங்க வந்து வாங்க முடியாது. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னா 200, 300 தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி. அண்டு மிடில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700, 500 அப் டு வந்து 700 வரைக்கும் அவங்களால வாங்க முடியும். அவங்களே வந்து 200 ப்ராடக்ட்டோ 300 ப்ராடக்ட்டோ பார்க்கும்போது என்ன ஆவாங்கன்னா, அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அதுவே பார்க்க நல்லா இருக்குது, இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் கலெக்ஷன்ஸ் மாறனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு 2-3 days தான் வந்து நம்ம வியர் பண்ண போகிறோம், ஏன்னா அக்கேஷனலாக தான் நம்ம வியர் பண்ண போகிறோம், எதனா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கு தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 500 கொடுத்து கவரிங் வாங்குறதுக்கு 300-200க்கே வந்து வாங்கிட்டு போகலான்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து ஹையாக பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சவங்க வாங்கிட்டாங்க. ஸோ நான் மற்றவங்களுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வாங்கி விற்கிற மாதிரி சேல் பண்ணேன். ப்ராடக்டை வாங்கி ரெடிமேடாக இருக்கிற ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பிஸ்னஸில் வந்து 30% வரைக்கும் நம்ம வைக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அப் டு வந்து 80%, 100% கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவ் கொடுக்காது. இப்போ நீங்கள் எப்போ வந்து லோ பட்ஜெட்டில் போடுறீங்களோ அதுக்கும் நீங்கள் ஹை பட்ஜெட்டில் போடுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்து 20 ரூபா மேலே வச்சு விற்கிறீங்க, 120 ரூபான்னு விற்கிறீங்க. அதே 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 90% வைக்கிறீங்கன்னு வைங்க, 190 ரூபா. இந்த ஒரு கடையில் வந்து 150 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ 120, 150, 190 விற்கிற இடத்துல சேம் ப்ராடக்டை வந்து போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஈவன் நம்மளையுமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து 130 வந்து சர்ச் பண்ணுற பர்சன் கண்ணில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அங்கே தான் போவாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அடுத்த ப்ராடக்ட் கூட வந்து முன்ன பின்ன அவங்க ஏற்றலாம். பட் அவங்களுக்கு வந்து அது வர்த்தபிளாக இருக்கிற ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஷாப்பை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
புரியுதுங்களா? இப்போ 190 போடுறீங்க. நீங்க அந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஹையா போட்டிருக்கீங்க. மித்த ப்ராடக்ட்லாம் கம்மியா போட்டிருந்தீங்கனாலும், அவங்களுக்கு அத பத்தி வரி பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து 120 உங்களுடைய இதுல வந்து அதிகமா நீங்க போடுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாலே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களும் உள்ள வரமாட்டாங்க. இதுதான் வந்து நான் லேர்ன் பண்ணதுங்க. நம்ம வந்து 90%லாம் வைக்கல. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட்டு நமக்கு வர அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்டை வந்து அமௌண்ட் வந்து நிர்ணயிக்கணும். அதுக்கு வந்து ஒரு நான் சொன்னது தாங்க. அதாவது ஒரு 20% வச்சா நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே போடுங்க. 20% போடுங்க. இப்போ வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா என்னுடைய சஜஷன் என்ன சொல்லணும்னா, வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பண்ணுறவங்க கிட்ட பார்கெயின் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20% எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுவீங்க. இம்மிடியட்டாக வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் சில பேர் கொடுத்துருவாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அது வந்து டைம் பீரியடுக்காக நீங்கள் வந்து 20% எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ அதில் தப்பு கிடையாது நமக்கு. பட் ஷாப்புன்னு வரும்போது அவங்களுடைய ரெண்டலு, அவங்களுடைய பவர் சோர்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஷாப்பில் வந்து நமக்கு வந்து பர்சன்டேஜ் வைப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக கொலாப்ஸ்டாக தான் பண்ணுறாங்க. சில பேர் வந்து நான் சொன்ன 20% வைக்கிறாங்க, 50% வைக்கிறாங்க, அப் டு 90% வரைக்கும் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ நமக்குன்னு மனசாட்சியில் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய எல்லா கேல்குலேஷனையும் பண்ணணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆச்சு, நம்ம போன சார்ஜ் ஆச்சு, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாத்தையும் 100% வந்து நம்மளால் நோட் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு 80%, 70 to 80% நமக்கு நோட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அண்டு போயிட்டு வர செலவு, இந்த பெட்ரோல் சார்ஜ்லாம் நோட் பண்ணணும். அண்ட் அங்கே வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுறது, நம்மளுடைய 1 டே இன்கம் வந்து நீங்கள் அங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு பார்க்கணும், பேக்கிங் செலவு பார்க்கணும், கவர் செலவு பார்க்கணும், நீங்கள் அதில் வர வேஸ்டேஜ் செலவை பார்க்கணும். ஸோ இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு நிர்ணயிக்கணும். அந்த அமௌண்ட்டு வந்து அஃபோர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற அமௌண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குவீங்களான்றதை நம்மளை நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஸோ நம்மளை கேட்கும் போது ஓகே இந்த ப்ராடக்ட் இவ்வளோ, இதே ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து அதிகமாக கூட போடலாம், இன்னொரு ஆன்லைனில் கம்மியாக கூட போடலாம். நமக்கு அதை பற்றி நமக்கு மைண்ட் வேண்டாம் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம தான் நிர்ணயிக்கணும். ஓகேங்களா? நம்ம நியாயமாக பண்ணோன்னா அது நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் என்னோடய எத்திக்குங்க. ஸோ வந்து நானுமே பார்ப்பேன், நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பேன். நான் போடுற ப்ராடக்டே வந்து கொஞ்சம் அதிகமாகவும் போடுறவங்க இருக்காங்க, கம்மியாகவும் போடுறவங்க இருக்காங்க. பட் என்னுடைய எக்ஸ்பென்சிவெல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் ஒரு அமௌண்ட்டு நிர்ணயிப்பேன். ஓகேங்களா? கிளாத்திங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, டைரக்ட் மேனுஃபேக்சர் இருக்காங்க, அண்டு அவங்களே ஒரு மேனுஃபேக்சராக கூட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லும் போது நம்ம வந்து ஓகே, இவங்க இவ்வளோ கம்மியாக போட்டாங்களா, இவங்க இவ்வளோ அதிகமாக போட்டாங்களா, அப்போ நம்மளும் வந்து இவங்களுக்கு ஏற்ற அமௌண்ட்டை நம்ம போடணும், அதிகமாக போட்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போடணும்னு நினைக்கக்கூடாது. கம்மியாக போட்டாங்களா, நம்மளும் இதை கம்மி பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த குவாலிட்டி ஃபேப்ரிக் எதுவுமே, நான் வந்து நான் கிளாத்திங் பண்ணனால நான் கிளாத்திங் பற்றியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதோடைய ஃபேப்ரிக் எப்படி இருக்கும், அவங்க எங்கே வாங்கினாங்க, என்ன மாதிரி ரேட்டில் வாங்கினாங்க, மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கினாங்களா, இல்லை ஓன் மேனுஃபேக்சர் அவங்க, இல்லை கிளாத்திங் எப்படி இருக்குது. இப்போ நம்ம ரயான் ஃபேப்ரிக் போட்டால் அவங்க வந்து டெல்டா ஃபேப்ரிக் போடுவாங்க. ரயானை கம்பேர் பண்ணும்போது டெல்டா ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டி வந்து கம்மி. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும், இல்லை லோ ப்ரைஸ்லேயே கிடச்சிரும். ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வேறு எதனா ப்ராடக்ட் பண்ணாலுமே இதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து நீங்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக அது இருக்கும். இவங்க இது அதிகமாக போகிறோம் நம்ம பார்க்கலாம், ஓகே இவங்க, ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம வந்துட்டோன்னா நமக்கு வந்து சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியணும். பட் அதில் நம்ம வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. பட் நம்ம அதை அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் வந்து கொஞ்சம் தப்பு விழுந்து எழுந்துச்சு நான் இப்படி பண்ணதுங்க. ஸோ நான் வந்து அதை மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ நான் அந்த ஆர்னமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு நல்லாவே போச்சு. நானுமே ஓன்னாக க்ரியேட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி நானுமே சேல் பண்ண ஆரம்பித்தேன், அதுவுமே போச்சு. இதில் என்ன பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
கண்டினியூஸாக பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மெடிக்கல் கோடில். ஸோ போஸ்டர் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து என்னைய மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீல் இருக்கும். போஸ்டர் இஷ்யூ வரும். என்னென்னா நமக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷனில் உட்காரனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொசிஷனாக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். நமக்கு சொல்லுவாங்க சிஸ்டம் இப்படி இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் உட்காரணும், 20 minutes ஒன்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணிட்டு வரணும், நம்ம எந்திரிக்கணும், சீட்டை விட்டு எந்திரிக்கணும். பட் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா கண்டிப்பாக நம்மளால் எந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு வந்து மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பேக் ஏக் வரும், பேக் பெயின் வரும், சர்விக்கல் பெயின் வரும், தொராசிக், லம்பார் சைட் எல்லா பெயினுமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ், வாக்கிங் அண்டு அந்த 20 minutesல நம்ம எந்திரிச்சு போடுறது, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எம்என்சி கம்பெனியில் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் சர்விக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுங்க. சர்விக்கல்னால் நெக் பெயின் வரும். நெக் பெயின் ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நெக் பெயின் எதனா ஒரு ஏக் இருக்கும். பட் அது நம்ம ஹெல்த்துன்னு வந்து நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய யூஸுக்காக தான், நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம வந்து எதையுமே யாருமே ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம அது சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணுன்றனாலே நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சனால நான் அந்த ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபில் குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆர்னமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன பாருங்கள், ஜுவல் ஆர்னமெண்ட். அந்த ஜுவல் ஆர்னமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த சர்விக்கல் பெயின் அப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேட் மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம லாக் பண்ணுறது, அதுக்கு லாக்கிங்லாம் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பண்ணும்போது என்னால் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெயின் அதிகமானதுனால என்னால் அந்த ஆர்னமெண்ட்டோடைய இதுக்குள்ளே என்னால் போக முடியல. ஸோ நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெடிமேடாக வாங்கி ரெடிமேடாக சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து செஞ்சு வாங்கின ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எனக்கு புதுசாக செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி தான் கேட்பாங்க. அந்த நம்ம ரெடிமேட் ப்ராடக்ட் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கருத்துரும். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது நீங்கள் மணிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராடக்டோட குவாலிட்டி மாறும். நான் எல்லா ப்ராடக்ட்டுமே சொல்லலை. ஸோ நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்கினீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ லைஃப் லாங் வந்து வராது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வாங்கிட்டு கொஞ்சம் கருத்துதுரா, நீங்கள் வந்து பழசாக பண்ணி கொடுத்தது வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லி தான் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் நான் வந்து இதுக்கு மேலே நமக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளாலையும் பண்ண முடியல சொல்லிவிட்டு, இன்னொன்று இயர் த்ரெட்டிங் வந்து நம்ம அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நெக்கு கீழே குனிஞ்சு பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து அதுவுமே ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாக இருந்தது, என்னால் பண்ண முடியலன்ட்டு அதை குட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இது முடிஞ்சிச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தனால நமக்கு எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா கூடமே வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் அவ்வளோ நின்று கேட்போம். நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் கேட்குற ஆள் கிடையாது. எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடம் பிடிக்க மாட்டேன். ஓகே எனக்கு இல்லை, நமக்கு தெரியுது, நமக்கு இதுதான் சூழ்நிலைன்னு தெரியுதுன்றப்ப நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறதுனால நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பர்சன் தான் நான். ஸோ அதனால என்னமோ தெரியல, எனக்கு இந்த கிளாத்திங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு கிளாத்ஸ்லாம் வந்து சின்ன வயசுலலாம் ரொம்ப கம்மி தாங்க. ஈவன் ஆஃபீஸ் போகும்போதுமே எனக்கு கிளாத்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் எனக்கு. ஸோ அதனால தான் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கிளாத்திங் மேலே அவ்வளோ விருப்பங்க எனக்கு. ஆக்சுவலாக எப்படின்னா நான் வந்து ஒரு கிளாத் வாங்கினேன்னா அந்த கிளாத் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வரணும். நான் இப்போ இன்றைக்கி எடுக்கிறேங்க ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு டாப் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த டாப் வந்து இப்போ இது நான் போட்டிருக்க பட்டர்ஃப்ளை டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்னுடைய டேஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறும். இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ இது நான் போடணும். ஏன்னா நான் என்னுடைய ப்ராடக்டை நான் வந்து ப்ரமோட் பண்ணணுன்னா நான் தான் போடணும். நான் போட்டு காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து இதை போட்டிருக்கேன். பட் என்னுடைய இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி எடுக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை போட்டாலுமே லைக் எந்த ட்ரெண்டிங்லேயுமே அது இருக்கக்கூடாது. எப்போ போட்டாலுமே அந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும். அப்படி எடுக்கிற ஒரு பர்சன் மோஸ்ட்லி காட்டன் தான் நான் வந்து விரும்புவேன். ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்லேயுமே வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ எனக்கு வந்து கிளாத்திங் மேலே அப்போத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கிளாத்திங் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி.
ஸோ ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஒரு கிளாத்திங் பண்ணக்கூடாது, ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கரண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். சரி கிளாத்திங் ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மினிமம் 5000 3 to 5000 தாங்க என்னுடைய பட்ஜெட். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு ஒரு ஸ்கில்லும் கிடையாது, நமக்கு வந்து ஏதோ தத்தக்கா நம்மளும் போயிட்டுருக்கோம், ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு இருக்குங்க. பட் எனக்கு கரெக்டான வே வந்து எனக்கு கிளிக் ஆகலை. ஸோ நான் வந்து டெய்லரிங் போனேன், எம்ப்ராய்டரி போனேன், அண்டு வந்து கோர்ஸும் பண்ணேன், அண்டு வந்து டைப்ரைட்டிங் முடித்து நான் டைப்ரைட்டிங்லேயே கண்டினியூ பண்ணி தான் அதையுமே நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருக்கலாம். பட் அப்படி போகல. அண்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் நல்லா இருந்தாலும் நம்ம அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அண்டு டெய்லரிங்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூனால எனக்கு கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்ன அதை பண்ண முடியல. எம்ப்ராய்டரியும் பார்த்திங்கன்னா சேம் தாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜுவல் மேக்கிங் ஆர்னமெண்ட் பண்ணலான்னு பண்ணேன். அதுவுமே பார்த்திங்கன்னா பல இஷ்யூனால் இதுனால எனக்கு வந்து அது ஃப்ளாப் ஆகிடுச்சிங்க. ஸோ 6th வந்து நான் சூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்திங். ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்பே அந்த கிளாத்திங்கை வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 3000க்கு வாங்கிட்டு வந்தாங்க. 3000 to 5000க்கு வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2018 வந்து இந்த மாதிரி சரி கிளாத்திங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5000 3000 5000 வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்த 1 வீக்லேயே எனக்கு எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க. நான் வந்து அப்போ வந்து ஆன்லைனில் நிறைய இருந்தது. இன்ஸ்டாகிராம் இருந்தது, எஃபி இருந்தது, அப்போ வந்து டிக்டாக்லாம் நிறைய இருந்தது, யூடியூப் இருந்தது. யூடியூப் பற்றி நமக்கு தெரியாது. இந்த கோமாளின்ற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய வந்து அப்பயுமே நமக்கு அதை பார்த்துமே நமக்கு தோணல, ஓ இதுலேருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது தெரியாது. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமான்றது கூட நமக்கு தெரியாது. நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த படத்தை பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு தான் இருந்தோம். பட் நான் என்ன பண்ணேன், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி விட்டனால அவங்க வந்து எடுத்தாங்க. பட் எப்படி சொல்கிறது, ஒரு 1 month வந்து கடன் மாதிரி எடுத்தாங்க. பட் நான் வாங்கிட்டு வந்து 1 வீக்லேயே என் ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. நான் வச்சதை பார்த்திங்கன்னா 20% தான் வச்சேன். ஏன்னா நான் வீட்டில் சேல் பண்ணேன். இதுலேயே எனக்கு 1 month, அதாவது ஒரு வாரத்தில் எல்லா ப்ராடக்ட்டும் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு மணி கைக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 1 month ஆகிடுச்சுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு, ஓகே நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, நமக்கும் வந்து கொஞ்சம் கிளாத்திங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் தான் பார்க்கணும், நமக்கு வந்து தெரியாது. இப்போ என்னுடைய கிளாத்திங்கில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இறங்கணும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இறங்கியிருக்கேன். ஸோ அப்போது தான் யோசித்தேன், ஓகே நம்ம இதையே பண்ணக்கூடாது. பட் அப்போதைக்கு கையில் மணி கிடையாது, வரது எல்லாமே வீட்டுக்கு கரெக்டாக போயிடும். அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே நம்ம இதை வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்டேருந்து 1 month கழிச்சு வந்த மணியை வச்சு, அதாவது என்னுடைய எக்ஸ்ட்ரா மணி நான் போடலை. நான் ஃபஸ்ட்டு 5000 போட்டேன் பாருங்கள், அந்த 5000 அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்த அந்த 1 month கழிச்சு வந்த மணியை வச்சு அகைன் நான் ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து சாரீஸ் தான் கொண்டு வந்தேன். நல்ல ஒரு கிராண்டான சாரீஸ், ட்ரெண்டிங்கான சாரீஸ் எல்லாமே தான் கொண்டு வந்தேன். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஓகே நம்ம மெட்டீரியல் போடலாம். ஏன்னா அப்போ வந்து நான் மெட்டீரியல் தாங்க போடுவோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்ன வரும்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து மற்ற கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் போடுற ஆள். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது நான் அப்போ வந்து மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுற ஒரு பர்சனுங்க. ஸோ அதனால் மெட்டீரியல்லாம் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, மெட்டீரியலில் கொஞ்சம் கிராண்டாக ஏன் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் நல்ல ஃபேப்ரிக் ஏன் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அந்த மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தா அதுவுமே எனக்கு சேல் ஆச்சு. ஓகே நமக்கு வந்து கரெக்டான வழி போல் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கேட்டாங்க, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு கொண்டு போய் ப்ராடக்ட் காட்டுறது. அவங்க இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி பார்லர் வச்சுருந்தா, அவள் வந்து கேட்டால், அவள் வந்து வர முடியாது, வீட்டுக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் கொண்டு போய் டேரெக்டாக அவங்கக்கிட்டே ப்ராடக்டை காமிச்சு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. இன்கேஸ் அவங்க வந்து அக்கா எனக்கு ஒரு 50 ரூபா கம்மி பண்ணுங்கள், 100 ரூபா கம்மி பண்ணுங்கன்னா ஓகே பரவாயில்ல. ஏன்னா நம்ம இனிஷியல் பண்ணுறோம், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து கஸ்டமர் இம்பார்ட்டண்ட். என்னதான் கஸ்டமர்ஸ் பேசினாலும் அதை நம்ம பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கஸ்டமர் வேணுனால அவள் கேட்டதுக்கு நான் எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து போட்ட முதல்ல நான் எடுத்துடணும்,
இதுதாங்க நம்ம டார்கெட்டாக இருக்கணும், போட்ட முதல்ல நம்ம எடுத்துணும். ஸோ அதே மாதிரி நான் கொடுத்தேன், அவகிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அப்போ வந்து சடனாக அவள் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இங்கே ஒரு ஷாப் வருது, நீங்கள் ஏன்க்கா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கொஷின் பண்ணான். நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாசிட்டிவான வே போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து கிளாத்திங் பண்ணுறோம், அதுவுமே வந்து போது, வாங்கிட்டு வந்து 1 வீக்லேயே நமக்கு சேல் ஆகுது, அடுத்து அதை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம், மறுபடியும் அதுவும் நமக்கு சேல் ஆகுதுன்றப்ப கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து ஒரு நமக்குள்ளேயே வந்து ஓகே நம்ம இதை பண்ணால் என்ன. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், ஆனால் எது பண்ணணும் எனக்கு யாரும் கைடன்ஸ் கிடையாதுங்க. இது ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருமே கைடன்ஸ் கிடையாது. நானாக விழுவேன், நானாக எந்திரிப்பேன், நானாக விழுவேன். ஏன் விழுவணும் எனக்கு தெரியாதுங்க, ஏன் எந்திரிப்பணும் தெரியாதுங்க. ஸோ எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே நம்ம இது இல்லையா, ஓகே நம்ம அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கிளிக் ஆகலை, ஸோ அடுத்து ட்ரை பண்ணுவோம், கிளிக் ஆகலை, அடுத்து ட்ரை பண்ணுவோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்ம கிளிக் ஆகும். பட் இதில் இது ஏன் நான் விழுந்து எந்திரிச்சுன்னு சொல்கிறேன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எடுத்தோன்னுமே ஒரு 1 லேக்கோ இல்லை 2 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸுக்குள்ளே காலை வைக்க மாட்டீங்க. இது வந்து என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட அப்போ கேஷ் கிடையாது, வீட்டில் கொடுத்துருவேன், ஃபினான்ஷியலும் நமக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. இன்னொன்று வந்து பயங்க, ஐயோ நம்ம கடனை வாங்கிட்டு 4 பேர் நம்மளை வந்து கேள்வி கேட்டால் அதெல்லாம் நமக்கு பதில் சொல்ல தெரியாது, நம்ம அசிங்கப்படுவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டியாக வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைமில் ஓகே நம்மகிட்ட என்ன இருக்குது, ஓகே நம்மளால் பண்ண முடியுதா, நம்ம பண்ணுவோம், இது வாங்க முடியுதா, ஒரு 100 ரூபாவா ஒரு 500 ரூபா நமக்கு பட்ஜெட் இருக்கிறோமா, 500 ரூபாய்க்கு என்ன வரும், அந்த மாதிரி தான் அந்த ஆர்னமெண்ட் ஐட்டம் வந்து நான் வாங்கிட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தாங்க செலவு பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் ஒரு 5000 வரைக்கும் செலவு பண்ணு வைங்களேன். அப்புறம் பிஸ்னஸ் வந்து அந்த பொண்ணு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு கிளிக் ஆனது. ஓகே நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே ஒர்க்கும் பண்ணுவோம். எனக்கு 6:30 ஷிஃப்ட்டுங்க. 6:30க்கு போயிட்டு நான் எப்படியும் 5:30க்குள்ளே நான் வந்துடுவேன். 5:30 to 6 o'clock வந்துடுவேன். சரி 6, 7, 8, 9 அப் டு 10 வரைக்கும் நம்ம வந்து இது கிளாத்திங் பண்ணலாம், நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கடையும் எடுத்தேங்க. என் நேரமாக என்னன்னு தெரியல, நான் எடுத்து ஒரு 1 month, நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் அட்வான்ஸ் கொடுத்து மார்ச்சில் பார்த்திங்கன்னா கொரோனா 4 மாதம் சும்மாவே காசு வாங்கினாங்க. எனக்கு ஜாபும் அந்த டைமில் போயிடுச்சு, எல்லாமே தள்ளி விட்டாங்க, எல்லாமே டேமேஜ். பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி ப்ராடக்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்தேன்னா 40,000 எனக்கு வந்து வேஸ்ட்டுங்க.